சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ள புனித செபாஸ்டியர் பேராலயத்தில் 72ஆம் ஆண்டு திருவிழா தேர் பவனியுடன் சிறப்பாக நடைபெற்றது. உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் அமல்ராஜ், பாளையங்கோட்டை முன்னாள் ஆயர் மேதகு டாக்டர் ஜூட் பால்ராஜ், ஆலய பங்கு தந்தை மைக்கேல் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெபித்தனர். முன்னதாக ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான இறைமக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் காவலர் குடியிருப்பு உள்ளது. இங்கு உதவி ஆய்வாளர் முதல் உயர் அதிகாரிகள் வரை சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொந்தமாக வீடுகளை வாங்கி கடந்த 8 வருடங்களாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த வீடுகளில் மழைக்காலங்களில் மழைநீர் கசிந்து வருவதால் அவதிப்பட்டு வருவதாகவும், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அவ்வப்போது பழுதாகி வருவதால் குடியிருப்பு வளாகத்தில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் கூறி 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மதுரையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான சங்கீதா தலைமையில் விவசாயிகள், காய்கறிகள் விற்பனை செய்வோர், பொதுமக்கள் என அனைவரும் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து விவசாயிகளுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய மஞ்சள் பைகள் வழங்கப்பட்டன. இதில் கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா, மாவட்ட வன அலுவலர் தருண்குமார், வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் சுப்புராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் சமரச நாள் வார விழா விழிப்புணர்வு பேரணியில் முதன்மை மாவட்ட நீதிபதி ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து அரசு போக்குவரத்து கழக பணிமனை வரை நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கூடுதல் மாவட்ட நீதிபதி அனுராதா, தலைமை குற்றவியல் நீதிபதி மனோஜ்குமார், ஒருங்கிணைப்பாளர் முதன்மை சார்பு நீதிபதி மாரீஸ்வரி, முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி பாஸ்கர், குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்ற நீதிபதி பொன்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற அலுவலர்கள், ஊழியர்கள், சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வேலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகான் பயன்படுத்தும் காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் பணம், பரிசுப் பொருட்கள் ஏதும் கைப்பற்றப்படாத நிலையில் இது வழக்கமான சோதனைதான் என அதிகாரிகள் தெரிவித்தனர். வேட்பாளரின் காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தபால் வாக்குகளை பெற்று வருகின்றனர். அதன்படி காரைக்குடி என்ஜிஓ காலனி, கழனிவாசல், டிடி நகர் மற்றும் கோவிலூர் நகர்ப்புறத்தில் உள்ள 36 வார்டுகளுக்கும் சென்று தேர்தல் பணியாளர்கள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளியிடம் தபால் வாக்குகளை பெற்று வருகின்றனர். இதில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் தபால் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். நீலகிரியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசா நீலகிரி தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கோத்தகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டபெட்டு, கீழ்கோத்தகிரி, கைகாட்டி, சோளூர் மட்டம் பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அங்கு அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கெரடா மட்டம் கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட வந்தபோது மாற்றுத்திறனாளிகள் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். உடனடியாக பிரச்சார வாகனத்தை விட்டு இறங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் கம்பம் தெற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை செய்ததில் சாக்கு பைகளில் மது பாட்டில்கள் ஏராளமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த தனியார் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்த மேலக்குரல் ஊரை சேர்ந்த கண்ணன் என்பவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த புள்ளிமான் கோம்பை ஊராட்சியில் தர்மத்துப்பட்டி, மூணாம்பட்டி, புள்ளிமான் கோம்பை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமத்தில் ஆங்காங்கே ஆழ்துளை கிணறு மூலம் எடுத்து ஊராட்சி நிர்வாகம் மூலம் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் பொதுமக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையை அடுத்து சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. 3.5 அடி ஆழம் பள்ளம் தோண்டி அமைக்கப்பட வேண்டிய அந்த ரப்பர் குழாய்கள் சாலை ஓரத்தில் அரை அடி அளவு மட்டுமே பள்ளம் தோண்டி அமைக்கப்பட்டுள்ளதால் குழாய் அப்படியே வெளியே தெரிவதாக கூறும் பொதுமக்கள் இதனால் குழாய் சேதமடைந்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என கூறி ஒப்பந்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முறையாக குழாய்களை பதிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.